ஹாய்! நேத்து மூணார் விளாக் போட்ட ஷார்ட்ஸோட கன்டினியூஷன் தான் இது. மூணார்ல மேக்ஸிமம் ரோடு வந்து பெரிய ரோடு. அதனால சேஃபா போயிட்டு சேஃபா வரலாம். அதுலயே நேத்து நாங்க ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம். ஒரு கார் வந்து ஒரு ஃபேமிலி போயிருப்பாங்க போல. அவங்க பள்ளத்துல விழுந்துட்டாங்க. கார் வந்து ஃபயர் ஆயிருச்சு. அவங்க எல்லாம் வெளிய வந்து காப்பாத்திட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நாங்க கரெக்ட்டா உள்ள நுழையிறோம். ஃபுல்லா புகையா இருந்துச்சு. நாங்க காட்டு தீ தான் பரவிருச்சுன்னு நெனச்சோம். பார்த்தா கார் புடிச்சு எரிஞ்சுட்டுருக்கு. அங்க ஃபுல்லா அவ்ளோ கூட்டம். போலீஸு, ஃபயர் என்ஜின், ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அவங்க சேஃப் தான். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சீட் பெல்ட் போட்டு போறது வந்து ரொம்ப முக்கியம். டிரைவர் மட்டும் கிடையாது. பக்கத்துல உட்காந்துருக்கவங்களும் சீட் பெல்ட் போடணும். மூணார்ல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. நம்ம சீட் பெல்ட் போடலைன்னா கண்டிப்பா ஃபைன் போட்டுருவாங்க. கேப் ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி இருக்கும். மேல கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. அவ்ளோ அழகா இருந்தது. ஃபைனலா ஆன்லைன்லயே ரூம் புக் பண்ணியாச்சு. இந்த ரிசார்ட்டோட பேர் வந்து மூணார் ஐஸ் பெல்லட்ஸ் ஸ்விம்மிங் பூல் ரிசார்ட் தான். இப்போ ரெசார்ட் வந்து எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம அனச்சல் பக்கம் வந்துட்டோம்னா, அவ்ளோ ரெசார்ட்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே ஃபுல்லா இருக்கு. நம்ம கால் பண்ணி கேட்டாலும் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா சொல்றாங்க. ஏன்னா சீசன் டைம்னால. நாங்க ரிசார்ட் புக் பண்ணாம வந்ததே எங்க தப்பு தான். அதுவும் லேட்டா வேற வந்திருக்கோம். இதுல 5000, 6000 வந்து ஒரு நைட்டுக்கு மட்டும் நாங்க குடுக்குறது மார்னிங் 11:00 செக் அவுட். இதுக்கு நாங்க அமௌண்ட் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நாங்க எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி ஒரு வழியா இந்த ரூம் வந்து 3000. ஆனா 3000க்கு வொர்த்தான்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். நாங்க மூணாருக்கு வந்து நெறைய தடவ போயிட்டோமா, அதனால எங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு பிரைஸ் டீட்டெயில்ஸ் பத்தி. எல்லாமே நீட்டா தான் இருந்தது. ஆனா, இன்னும் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணியிருக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப பாருங்க, அடுத்த நாள் காலையில 6 மணி ஆகுது. நல்லா அந்த மிஸ்ட் வந்து கிளாஸ்லலாம் விழுந்திருந்தது. சூப்பரா இருந்தது. அப்புறம் மார்னிங் வந்து ஒரு 10 மணி போல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமென்டரி தான். கொஞ்சம் சிம்பிளா தான் குடுத்துருந்தாங்க. இட்லி, தோசை, சாம்பார் சட்னி, அப்புறம் வாட்டர் மெலன் குடுத்துருந்தாங்க. டீ, காஃபி எக்ஸ்ட்ரா குடுத்துருந்தாங்க. பாப்பா பாருங்க ரெடியா ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறதுக்காக உட்காந்துருக்கா. இப்ப நாங்க விளையாடிட்டு வந்துட்டு சாப்பிடுறோம்னு சொன்னோம். அவங்க தான் ஆளெல்லாம் போயிருவாங்க. நீங்க இப்பயே சாப்ட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்க போய் பாப்பா மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தா. ரிசார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. போய் ஒரு நாள் ஸ்டே பண்றதுக்கு ரொம்ப நல்ல இடம். அங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த பக்கம் வந்து கேம்ப் ஃபயர் இருக்கு. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சூப்பரா இருந்தது. சீசன் டைம்ன்றனால எல்லா ரெசார்ட்ஸும் புக் ஆயிருச்சு. மேக்ஸிமம் புக் ஆயிருச்சு. எல்லாம் ஃபுல்லா காசு தான் நின்னுட்டு இருந்துச்சு. அவ்ளோ கூட்டம். நீங்க புக் பண்ணாம வந்துட்டீங்கன்னா, அங்க இங்க தேடி அலைய விட்டுருவாங்க. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நீங்க நல்லதா பார்த்து ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு வரது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் பாப்பாவ விளையாட விட்டுட்டு, குளிச்சு கிளம்புறதுக்கு எங்களுக்கு ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா குடுத்தாங்க. ஏன்னா நைட்டு ரொம்ப லேட் ஆயிருச்சுன்றனால. இந்த மாரி நம்ம எல்லா இடத்துலயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மூணார் சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ரிசார்ட் கிடைக்காது. எப்படியும் ஒரு 12, 15 கிலோமீட்டர் தாண்டி வந்தா தான் அணைச்சல், அடிமலி அந்த பக்கம்லாம் வந்தா தான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட ரிசார்ட் கிடைக்கும். பக்கம் வந்து நெறைய ரிசார்ட்ஸ் இருக்கு. அணைச்சல் பக்கம் வந்துட்டீங்கனாலே நெறைய இருக்கு. நீங்களே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஸ்விம்மிங் பூலோட இருக்கும், பூல் இல்லாமயும் இருக்கும். பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா நீங்க 24 ஹவர்ஸ்க்கு குடுத்தீங்கன்னா வொர்த்து தான். நீங்க ஒரு 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ்க்குலாம் குடுத்தீங்கன்னா, அது அவ்ளோ பிரைஸ்க்கு வொர்த்து கிடையாது. எப்பயுமே ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் ஒரு பிரைஸ் இருக்கும். இப்ப ஆஃப்டர்நூன் செக் இன் டைம தாண்டிருச்சு அப்டின்னா, ஒரு ஈவினிங் போலலாம் பிரைஸ் வந்து கம்மியாயிரும். ஏன்னா நைட் ஸ்டேக்கு தானே அப்டின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிருவாங்க. இந்த வாட்டி வந்து சீசன் டைம்னாலயா என்னன்னு தெரியல. பிரைஸ் குறையவே இல்ல. அப்படியே தான் நின்னுட்டு இருந்துச்சு. சரி வேற வழி இல்ல வந்தாச்சு. எங்கேயாவது ஸ்டே பண்ணி தான் ஆவணும் அப்டின்ட்டு, நாங்க வந்து ஒரு ரூம் புக் பண்ணோம். ஓகே இது வந்து ஒரு டீசென்ட் ரூம் தான். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து பேக்கிரவுண்ட் சூப்பரா இருந்தது. எல்லா இடத்துலயும் செடி, ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன்னால எல்லா இடத்துலயும் மாங்கா மரம். மாங்கா மரத்தில ஃபுல்லா அவ்ளோ மாங்கா. அப்புறம் இந்த ட்ரீம் லேண்டுன்னு ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருந்தது. அங்க போய் நல்லா விளையாண்டோம். இந்த ட்ரீம் லேண்ட் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோ ஏப்ரல் 2nd வீக் 2025ல தான் எடுத்தது. சம்மர் வெகேஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.